அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே 4-5 விஷயம் டாஸ்மாக்ல நடக்குது. அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. क्वेश्चन எங்க வருது? இப்போ சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் போகிறது பிரெடிகேட் அஃபென்ஸ் வெர்சஸ் இடி. எஸ், டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரல் ஏஜென்சி டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்ல பண்ணக்கூடாதுன்றது எப்படி தீர்மானிக்கிறாங்க? இது எல்லா இன்டர்வியூலையும் நான் சொன்னதுதான். ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாதான் அந்த பிரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இந்த சட்டம் என்ன சொல்லுது? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 என்ன சொல்லுதுன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கா அப்ப இசிஆர் ஃபைல் பண்ணலாம். ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும் சரி, 15 பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும் சரி, அதை கிளப் பண்ணி கூட நீங்க இசிஆர் ஃபைல் பண்ணலாம். இந்த 1 வீக்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பல பெயர்கள் இதுல அடி வாங்க ஆரம்பிச்சது. நீங்க யோசிங்க, ஒருத்தர் மேல தப்பு இல்ல அப்படின்னா அவர் ஏன் அப்ஸ்காண்ட் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ரதீஷ் அப்படிங்கிற ஒரு பேர் பரவலா பேசப்படுது. இதுக்கு நடுவுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க அந்த டிஸ்மிசல் ஆர்டர் பேஸ் பண்ணி. அங்க இப்ப ஸ்டே கிடைச்சிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிடைச்சிருக்கிறது இன்டரிம் ரிலீஃப் தான், இடைக்கால தடை. எப்போ வரைக்கும்? அவங்க கவுண்டர் கொடுக்குற வரைக்கும். கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எந்த வகையில சார் கூட்டாட்சிக்கு எதிரானதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க? எனக்கு புரியல. லீகலா நீங்க தான் எனக்கு சொல்லணும். ED is crossing all limits. Yes. You are violating the federal structure of the country அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன். நீங்க ஜெனரல் அப்சர்வேஷன் எடுத்துட்டு நீங்க டாஸ்மாக் போல பொருத்த முடியாது. ED is crossing all limits. டாஸ்மாக் கேஸ்ல ED is crossing all limits சொல்றாங்களா? இந்த கேஸ் ED சும்மா விட மாட்டாங்களா சார்? டெஃபினட்டா இல்ல. ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ல சார் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. மிஸ்டர் விசாகன் அவர்களை, IAS அவர்களை ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு 10 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ED ரிப்ளை கூட கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு ED கிட்ட சப்ஸ்டான்ஷியல் ஆதாரம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா உண்டு. அத பேஸ் பண்ணி ED கிட்ட ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வெச்சுப்போம். ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் உள்ளார். வணக்கம் சத்யா சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. ஒரு தொடர் ரைடு சார். 2வது முறையாக டாஸ்மாக் MD விசாகனை கூப்பிட்டு சமன் பண்றாங்க. ஒரு 10 மணி நேரம் விசாரணை நடந்ததாக தகவல். அங்கிருந்து நூல் பிடிச்சு ரதீஷ் என்பவர் வீட்டில் ஒரு ரைடு. அங்கிருந்து ஒரு நூல் பிடிச்சு பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வீட்டில் ஒரு தொடர் ரைடு. ரதீஷும் சரி, ஆகாஷ் பாஸ்கரனும் சரி, 2 பேரும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்ஸ்கான்னு சொல்லப்படுது. ED சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதனால ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை சென்னை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ED விசாரிக்கக்கூடாது, ED விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடையை போட்டிருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஏன் இந்த டாஸ்மார்க் வழக்கு ஒரு 1000 கோடி கூட நடந்திருக்குன்னு ED சொன்ன நிலையிலையும் ஏன் சுப்ரீம் கோர்ட் இதற்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க? இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க சார். இன்ஃபேக்ட் டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு கார்பரேஷன். அந்த கார்பரேஷன் அதாவது அது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக கொண்டு வராங்க. இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஆமாம். அது எதுக்காக வித்துட்டு இருந்தாங்கன்னா, அப்போ டாஸ்மாக்ன்ற நிறுவனம் கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, பொலிட்டிக்கலாகவும் எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வராங்களோ, டிஎம்கேவோ இல்லை ஆஸ் அகேன்ஸ்ட் ஏடிஎம்கேவோ வந்தால் அவங்க நிர்வாகிகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால நற்பெயர் இல்லை மக்கள் கிட்ட. அதனால ஓட்டு அடி வாங்கிட்டு இருக்குது. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்னு நிறுவி பின்னாடி டிஸ்டிலரிஸை பொலிட்டிக்கல் பீப்புள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் நிறுவனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கேல தான் பல பேர் டிஸ்டிலரிஸ் நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஏடிஎம்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் டிஸ்டிலரிஸ் நடத்த மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நடத்துனதும் கிடையாது. நிறைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மிடாஸ் நடத்திருக்காங்க சார். மிடாஸ் ஒரு என்டிட்டியா இருக்கு. அந்த மாதிரி இங்க மாதிரி மிடாஸ் மாதிரி இருக்கக்கூடிய பல என்டிட்டி உண்டு. இது ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு பிரைவேட் பார்ட்டி கிட்ட பண்ண வேணாம்னு கிடையாது. அண்ட் இட் டஸ் நாட் சே டாஸ்மாக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி உங்க பார்ட்டி பீப்புள் கிட்ட வாங்காதீங்கன்னு சொல்லலை. அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இஷ்யூ பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனேயே 4-5 விஷயம் டாஸ்மாக்ல நடக்குது. அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. क्वेश्चन எங்க வருது? இப்போ சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் போகிறது பிரெடிகேட் அஃபென்ஸ் வெர்சஸ் ED. எஸ், டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கா
அப்படின்னு பார்க்கும்பொழுது டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து 2 ரிப்போர்ட் நம்ம ரெஃபர் பண்ணணும் தாமரை. நம்ம இது வந்து மார்ச் மாசமே பேசியிருக்கோம். ஆமா, டீடைல்டா சிஎன்ஹெச் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. லீக்கேஜ், நிறைய லீக்கேஜ் இருக்கு டாஸ்மாக்ல. அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் இன்வாய்சிங், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பேமெண்ட் கொடுக்காதது, நெக்ஸ்ட் டெண்டர்ஸ் இல்லாதது, அந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சிஎன்ஹெச் ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டது ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ஆஃப் டாஸ்மாக். அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி பண்ணுங்கிறதுக்கான ஒரு நிர்ணயம் இருக்கு. அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை ப்ராப்பரா பண்ணாத பொழுதுதான் உங்களுக்கு ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு டாஸ்மாக்ல. இது ஒரு பக்கம் இருக்க, சென்ட்ரல் ஏஜென்சி டாஸ்மாக் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்ல பண்ணக்கூடாதுன்றது எப்படி தீர்மானிக்கிறாங்க? இது எல்லா இன்டர்வியூலையும் நான் சொன்னதுதான். ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாதான் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இந்த சட்டம் என்ன சொல்லுது? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 என்ன சொல்லுதுன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கா அப்போ இசிஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு 15 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும் சரி, அதை கிளப் பண்ணி கூட நீங்க இசிஆர் ஃபைல் பண்ணலாம். ஒன்னு கிளப் பண்ணி இசிஆர் ஃபைல் பண்ணலாம், இல்ல ஒரு எஃப்ஐஆருக்கும் இசிஆர் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய அக்யூஸ்டு தான் உங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் வந்து வேற இருக்கலாம். இடி இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஏசிஐஆர் பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அக்யூஸ்ட் வந்து வேற இருக்கலாம். சரி, பிரின்சிபல் அக்யூஸ்டை தாண்டி, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய அக்யூஸ்டை தாண்டி பல அக்யூஸ்ட் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டம் தான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. டாஸ்மாக் என்ன பண்றாங்க, மார்ச் மாசம் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, ஏதோ இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தே ஹேட் அ ரீசன் டு பிலீவ், தே ஹேட் அ மெட்டீரியல் இன் பொசிஷன், அதை பேஸ் பண்ணி டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு. சர்ச் ஆபரேஷன்ஸ் பண்றாங்க as per section 17 of the prevention money laundering act. சர்ச் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு. அந்த ப்ரொசீஜர் படி தான் அவங்க பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் நிறுவனம் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. சப்சிக்வெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஓரலாவே இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு வாரத்துக்கு தடை பண்றாங்க. There is no stay as such in the judgment. Yes, order சொல்லிருந்தாங்க. எஸ், ஆமா. சோ 1 வீக் வந்து தள்ளி போறாங்க. அப்ப இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. சோ அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் போடும்போது இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது, கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாமரை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மேட்டர் ஹியர் பண்ணல, இமீடியட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்புறம் தான் திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர சொல்றாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து திருப்பி வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் நோட்டீஸ்க்கு வந்து கவுண்டர் கொடுக்கும்போது, ஸோ அங்கதான் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதிக்குது, கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற வாதங்களை தமிழ்நாடு அரசாங்கம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது எங்களுடைய ஊழியர்களை வந்து அவங்க வீட்டுக்கு கூட அனுப்பல, ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அஃபிடவிட்ல போட்டுதாங்க நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. இதுல குவெஸ்சன் என்னன்னா, இந்த கவுண்டர் பெட்டிஷன்ல போடக்கூடியது வந்து ஃபெடரலிசம் பாதிக்குதுன்னு சொல்லும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியர் அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. ஓகே, என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, ஃபெடரலிசம் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசனே தவிர இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெடரலிசம் கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாதுன்னு. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆர்டர் வந்து ஏப்ரல் 23 வருது. ஆமா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ப அப்பீல் போல அந்த ஆர்டர் மேல. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்போது அதை துரிதப்படுத்தி இப்ப பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல அந்த அப்பீல் வந்து ஹியரிங் வந்தது. சார் அந்த ஆர்டர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதாவது நீங்க வந்து ஆர்டர் டிஸ்மிஸ் பண்ணதுனால வந்து ஷீல்டா வச்சு நீங்க பயன்படுத்துறீங்க. கரெக்ட். அவங்களுடைய தனி மனித உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ஊழியர்களை நீங்க ஷீல்டா வச்சு யூஸ் பண்ணதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காட்டமான அப்சர்வேஷனை சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்டா ரைட். அது டிஸ்மிஸ் பண்ணது மேல கண்டிப்பா அப்பீல் போயிருக்கணுமா தமிழ்நாடு கவர்மெண்ட். உடனே போகாம ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஏப்ரல் 23 இன்னைய தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே 20. அப்போ 1 month பீரியட் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணி கொண்டு வரதுக்கு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஏப்ரல் 24 இன்வெஸ்டிகேட் பண்ணல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட ஓன் ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி அவங்க லாஸ்ட் 1 வீக்கா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1 வீக்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பல பெயர்கள் வந்து இதுல அடிவாங்க ஆரம்பிச்சது. நீங்க யோசிங்க, ஒருத்தர் மேல தப்பு இல்லை அப்படின்னா அவர் ஏன் வந்து அப்ஸ்காண்ட் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ரதீஷ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பரவலா பேசப்படுது. ஆகாஷ் பாஸ்கரன் பரவலா பேசப்படுது. இதுக்கு நடுவுல
சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போறாங்க அந்த டிஸ்மிசல் ஆர்டர் பேஸ் பண்ணி. அங்க இப்ப ஸ்டே கிடைச்சிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிடைச்சிருக்கிறது இன்டரிம் ரிலீஃப் தான். இடைக்கால தடை. இடைக்கால தடை எப்போ வரைக்கும்? அவங்க கவுண்டர் கொடுக்குற வரைக்கும். ஓ, இடி கவுண்டர் கொடுக்குற வரைக்கும் தான் இந்த இடைக்கால தடை. கண்டிப்பா. இப்போ நான் லெட்ஸ் அஸ்யூம் இடி கவுண்டர் கொடுக்குறாங்க, அந்த மேட்டர் வந்து மெரிட்ஸ் ஹியர் பண்றாங்க. ஓகே, மெரிட்ஸ் ஹியர் பண்ணும்போது ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்கன்னு வெச்சுப்போம். ஓகே, அப்போ வந்து அது வந்து ஃபேவரபிளா வருமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இல்ல அன்ஃபேவரபிளா வருமானது இட்ஸ் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். சார், கபில் சிபல் என்ன சொல்லி இருக்காருன்னா, அது எஃப்ஐஆர் வச்சு தான் வந்து இடி உள்ள வந்திருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் என்பது தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ், அதாவது டாஸ்மார்க்ல வேலை பார்க்கக்கூடிய சேல்ஸ்மேன் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாங்க அப்படிங்கிற கேஸ் வந்து சேல்ஸ்மேன்ஸ் மேல போட்ட எஃப்ஐஆர். இதன் காரணமாக நீங்க எப்படி வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை வந்து ரைட் பண்ணலாம், டாஸ்மார்க் எம்டி வீட்டுக்கு எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கலான கேள்வி தானே கேட்டிருக்காரு. இப்போ எஃப்ஐஆர் போட்டது இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவல் வீட்டுக்கு தான் வந்து இடி போயிருக்கணும். எதுக்கு டாஸ்மார்க் ஹெட் குவார்டர்ஸுக்கும் டாஸ்மார்க் எம்டி வீட்டுக்கும் போகணும்? ஒரு தனிநபர் மேல போட்ட எஃப்ஐஆர் தான். எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் நீங்க கார்பரேஷன் டாஸ்மாக் மேல நீங்க ரெய்டு வரீங்கன்றாங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஓகே, 41 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி வந்து இடி ஐசிஆர் போட்டிருக்காங்க. 41 எஃப்ஐஆர். அப்ப 41 அவுட்லெட்டா 41 கண்ட்ரோல்ஸ் வந்து மிஸ் ஆகி அது வழியா காசு பண்றாங்களா? வெரி சிம்பிள் தாமரை. அப்படி ஒரு அவுட்லெட்ல ஒருத்தர் காசு பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு முழுக்க 10 ரூபாய் வாங்குற மாதிரி நமக்கு தெரியுதா பப்ளிக் கிட்ட இருந்து? இல்ல ஒரு சில கடையில் தான் வாங்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா? அந்த 10 ரூபீஸ்ங்கிறது ஒரு அவுட்லெட்ல வாங்கல. ஓகே, பரவலாக தமிழ்நாட்டுல நீங்க ஒரு சர்வே நடத்துங்க. as a மீடியா பர்சன், 4th pillar of the democracy, நீங்க ஒரு சர்வே நடத்துங்க. ஓகே, டாஸ்மாக்ல வந்து 10 ரூபாய் வாங்குறது எல்லா அவுட்லெட்லயும் வாங்குறாங்களா, இல்ல டாஸ்மாக்குக்கே அதுல உடன்பட்டு தான் வாங்குறாங்களா, இல்ல ஒரு சில கடையில வாங்குறது மேல டிவிஎஸ்சி வந்து கேஸ் போட்டு அந்த ஊழியர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் வாங்குறதுங்கிறது மொத்தமா எல்லா கடையிலும் வாங்கின மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது அப்படிங்கிறது தான் ஒப்பீனியனே. ஓகே, 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, அந்த 41 எஃப்ஐஆர் வந்து ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸா இருக்கலாம். ஓகே, வெரி சிம்பிள். இண்டிவிஜுவல் மேல எஃப்ஐஆர், இண்டிவிஜுவல் மேல பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து கார்பரேஷன் மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுங்கிறதுக்கான சட்டம் பிஎம்எல்ஏல கிடையாது. ஓகே, வெரி சிம்பிள். தாமரை டாஸ்மாக்ல 10 ரூபாய் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஓகே, அது நடந்ததா இல்லையான்னு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் தான் சொல்லணும். சார் அதே தான் சார் கேள்வி கேக்குறாரு. வேர் இஸ் தி பிரெடிகேட் அஃபென்ஸ்? இடி தான் நீங்க வந்து இல்ல நீங்க வந்து கிராஸ் பண்றீங்கன்னு சிஜி கேக்குறாரு. கரெக்ட், அவர் கேட்டிருக்கிறது கரெக்ட். இட்ஸ் an observation by the supreme court. ஓகே, இப்போதைக்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்திருக்காங்க. பட் ஃபைனல் ஆர்குமெண்ட்ங்கிறது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டும் அவங்களுடைய சப்மிஷன் கொடுக்கணும். இப்போதைக்கு நோட்டீஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து இன்டரிம் ரிலீஃப் தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given இன்டரிம் ரிலீஃப் தான். ஓகே, ஸ்டே தான் கொடுத்திருக்காங்க. இடைக்கால தடை தான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி வந்து சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த டிஎம்கே பேசுவாங்க அப்படின்னா இது வந்து டிஎம்கே கிடைச்ச வெற்றியா பார்ப்பாங்க. வெரி வெரி சிம்பிள். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடுறாங்க, அந்த 1 வீக் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. திருப்பி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. இடி கவுண்டர் கொடுத்த உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தடை இல்லைன்னு கொடுத்துடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த சப்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்டர்வியூ ஸ்டே கொடுத்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டே கொடுக்காமயும் நோட்டீஸ் கொடுக்கலாம். இதுதான் சட்டம். ஓகே, ப்ரொசீஜர் இந்த கோட். சார் அதுக்குள்ள வந்து இந்த கேப்ல வந்து இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் எல்லாம் மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இடி? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இப்போ ஸ்டேட் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க இடி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இசிஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்போ பிரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் பண்ணா என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டினியூ ஆக முடியுமா முடியாதாங்கிற அந்த கேள்வி உண்டு. ஓகே, அது சட்டத்திலே உண்டு. பிரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் ஆனா இடி வர முடியாது, இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத பாயிண்ட். க்ளோஸ் ஆகும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் கண்டிப்பா போட்டுருப்பாங்க. எஃப்ஐஆர் போட்டது வந்து கிரைம் எப்படி க்ளோஸ் ஆகும்? சிசிபி சார் நீங்க சார்ஜ் ஷீட் பண்ணது கண்டிப்பா 41 கேஸும் சார்ஜ் ஷீட் இல்லாம இருக்காது. சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல இருக்க போகுது. அப்ப டிஸ்சார்ஜும் குவாஷ் மட்டும் தான் ப்ரொசீஜர். அப்ப வந்து நீங்க வந்து போலீஸ் டிவிஎஸ்சி cannot close it on their own. டிவிஎஸ்சி வந்து நீங்க கேஸ் வேணா நினைச்சா க்ளோஸ் பண்ண முடியாது. குவாஷ் தான் போய் ஆகணும். குவாஷ் போணும் இல்ல டிஸ்சார்ஜ் போணும். அது நீதிமன்றத்துடைய பவர். ஓகே, அப்ப நீதிமன்றம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து டிஸ்சார்ஜோ குவாஷோ பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. காரணம் ஒண்ணுதான். ஓகே, ஏன்னா இடி ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே இருக்கு, கவுண்டர் வந்து இடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து 41 எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட்டே போடாத கேசஸ் கிடையாது. ஓகே, 41 எஃப்ஐஆர்ல எத்தனை கேசஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கன்ற क्वेश्चन உண்டு. அப்படி சார்ஜ் ஷீட் போட்டா ரெண்டே ரெமெடி தான். ஒன்னு டிஸ்சார்ஜ் பண்ணணும், ரெண்டாவது குவாஷ். யார் போடணும்? அந்த 41 பேரும் போடணும். அவங்க தான் அஃபெக்டட். அப்போ இண்டிவிஜுவல் மேல பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து கார்ப்பரேஷன் மேல
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கிடையாது. அதே போல கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எந்த வகையில சார் கூட்டாட்சிக்கு எதிரானதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க? எனக்கு புரியல, லீகலா நீங்க தான் எனக்கு சொல்லணும். இது கொஸ்டின் தான் கேக்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து அப்சர்வேஷனா கொடுத்தாங்கன்றது வந்து எங்கேயுமே வந்து உங்களால வந்து சொல்ல முடியாது. அவங்க கொஸ்டின் தான் கேக்குறாங்க. ஓகே, என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ, ED is crossing all limits. Yes. You are violating the federal structure of the country அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன். நீங்க ஜெனரல் அப்சர்வேஷன் எடுத்துட்டு வந்து நீங்க டாஸ்மாக் உள்ள பொருத்த முடியாது. ஓகே ஓகே. ED is crossing all limits. டாஸ்மாக் கேஸ்ல ED is crossing all limits சொல்றாங்களா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்ப அஃபெக்ட் ஆகுது? கேஸே இல்லாதப்போ ED வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கேஸ் MMDR ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க இதே கேள்வி என்ன கேட்டீங்க. when there is no predicate offense, ED வந்து cannot investigate. அதான் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்டா இருந்தது. சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா சமன்ஸை வந்து ஸ்டே பண்றாங்க, அப்புறம் திருப்பி வந்து ஓபன் அப் ஆயிருக்கு, அது வேற விஷயம். எஃப்ஐஆர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மேல போட்ட எஃப்ஐஆர்ஸ் தான் இஸ் a question on the control and the risk in the டாஸ்மாக் ஏஜென்சி. நீங்க டாஸ்மாக் அவுட்லெட்ல இண்டிவிஜுவல் மேல போட்ட கேஸ் வந்து டிவிஏசி போட்டிருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் மேல போட்ட கேஸ் 41 கேஸ். ஆமா. அப்ப 41 இடங்கள்ல முறைகேடு நடந்திருக்குன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? டாஸ்மாக் நடக்காம எப்படி? டாஸ்மாக் தெரியாம எப்படி இருக்கும்? 41 இடத்துல மட்டும் தான் நடக்குதா? எல்லா இடத்துலயும் நடக்குதா சார்? 4000 கடை இருக்கு சார். 4000 கடையில 41 கடையில தான் சார். பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும் 10 rupees வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. So question என்ன? Supreme Court as of now, okay, based on the prima facie submission, okay, அவங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்சர்வேஷன் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்? they have all the powers to give observation. Okay. ED is crossing all limits. You are totally violating the federal structure of the country. Because initial observation வந்து ஒரு predicate offense ஆகப்பட்டது இண்டிவிஜுவல்ஸ் மேல இருக்கிறது, டாஸ்மாக் எப்படி வரும்ன்றது தான். கொஸ்டின் என்ன? இப்ப ED வந்து என்ன கவுண்டர் கொடுக்க போறாங்கன்றது தான் சார். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கபில் சிபல் கேள்வி எழுப்பியிருக்காரு. எல்லா ஃபோன்ஸையும் நீங்கள் வாங்கிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு? எஃப்ஐஆருங்கிறது இண்டிவிஜுவல்ஸ் மேலே இருக்கா, இல்லை வந்து கார்பரேஷன் மேலே இருக்கா? ED வந்து உங்களுடைய லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறீங்க, வெக்கேஷனுக்கு அப்புறம் விசாரிப்போம் அப்படிங்கிற இதில் வேற பேசியிருக்காரு சார். ஃபோன்ஸை வேற வந்து க்ளோன் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு எதிராக போய் முடியுது. இல்லை, நீங்கள் வெரி சிம்பிள். திஸ் அகெயின் ஐம் மேக்கிங் அ பாயிண்ட். இது வந்து ஒரு வெற்றியாவே பார்க்க கூடாது, தோல்வியாவும் பார்க்க கூடாது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டே பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டே பண்றதுக்கு ஆன மெரிட்டோரியஸ் பெட்டிஷனை வந்து அங்க டெல்லியில இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி ஆர்கியூ பண்றாங்க. ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க அப்சர்வேஷன். ஃபெடரலிசம்ங்கிறது வந்து சிட்டிசனுக்கு தான். ஒரு அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபெடரலிசம் எப்படி வரலாம்? தாமரை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கொண்டு வந்தது டிஎம்கே வித் காங்கிரஸ் தான். டிஎம்கே வித் காங்கிரஸ் கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆர் ஸ்டேட்ல இருந்தா அந்த எஃப்ஐஆர் மேல நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எஃப்ஐஆர் வந்து இண்டிவிஜுவல் மேலதான் போடணும்னு அவசியம் கிடையாது. எஃப்ஐஆர் வந்து கம்பெனி மேலேயும் போடலாம். கம்பெனி டைரக்டர்ஸ், அதுல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், ஊழியர்கள் மேலேயும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா, இண்டிவிஜுவல் மேல போடுறதுனால கார்பரேஷன் மேல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கேயுமே கிடையாது. பை த வே, இந்த ஸ்டே கொடுக்கும் போது கூட இல்லைன்னு சொல்லவே இல்லையா, கேள்விதான் எழுப்பியிருக்காரு. கேள்வி எப்படி நீங்க பதில எடுத்துக்கலாம்? சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடிய அப்சர்வேஷனை, கேள்விய, கேஸே முடிவு வராதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். கேள்வி என்ன கேட்கிறாரு? ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். You may register against the individual, but against the corporation a criminal matter. அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் ஏன் கேட்கிறாரு? அப்ப யுவர் ED is crossing all limits சொல்லும்போது மிஸ்டர் ராஜு அப்படின்னு சொல்லியிருக்காரு, க்ளோஸ் கொட்டேஷன், சிஜே சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட உடனேயே இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்கா? ED இருக்காங்க. இப்ப ஸ்டே கொடுத்துருக்கிறதுனால ஸ்டே வெக்கேட் பண்ணணும்னா மெரிட்டோரியஸா ஆர்கியூ பண்ண வேண்டியது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஓகே, கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த கேஸை வந்து ED சும்மா விட மாட்டாங்களா சார்? டெஃபினட்டா இல்ல. இங்க 1000 crores தாமரை, உங்களுக்கு நல்ல சட்டம் தெரியும். தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பணியை நீங்க செஞ்சிருக்கீங்க லாஸ்ட் 2 yearsல. ஒரு ஜென்ரலா EDனால என்னன்னு தெரியாது 2023 மக்களுக்கு. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து இதை பத்தி பரவலாக்கப்பட்டு, இன்னைக்கு பிரெடிகேட் அஃபென்ஸ் தான் ED இருக்கும் அப்படின்னு தெரியல அளவுக்கு வந்து நீங்க டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கவுண்டர் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பை த வே,
ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ல சார் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எஸ், மிஸ்டர் விசாகன் அவர்களை IAS அவர்களை ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு 10 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. சில பேர் நீங்க ஊடக நண்பர்கள்லாம் எழுதக்கூடியதை வச்சு பார்க்கும்போது, ஊடக நண்பர்கள்லாம் எழுத வச்சு பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட்டே வந்து ரதீஷ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வந்து டாஸ்மாக் வந்து இயங்கிட்டு இருக்குன்ற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஊடக நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து போடுறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் cannot be taken into a lighter vein. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இடி ரிப்ளை கூட கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு இடி கிட்ட சப்ஸ்டான்ஷியல் ஆதாரம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா உண்டு. அதை பேஸ் பண்ணி இடி கிட்ட ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ஸே இருக்குன்னு வச்சுப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இன்ஃபேக்ட் somebody was referring மிஸ்டர் விசாகன் அவர்கள் has become an approver. விசாகன் அவர்கள் அப்ரூவர் ஆனா கூட அவர் அக்யூஸ்டா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சமயம் இடி ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா காரணம் என்ன? he is the person who is heading the corporation. எஸ், அப்ப விசாகன் அவர்கள் கீழே தான் எல்லா பொறுப்பும் உண்டு. விசாகன் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் சொல்லி செஞ்சேன், இல்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கவங்க சொல்லி செஞ்சேன்னு சொன்னா பரவாயில்ல. யாரும் ரிதீஷ்ங்கிறவர் வந்து டாஸ்மாக கண்ட்ரோல் பண்றாருன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து டேக் ஆஃப் ஆகலன்னா எந்த இன்வெஸ்டிகேஷன் டேக் ஆஃப் ஆகும்? சரி, இப்போ ரிதீஷ் வேற அப்ஸ்காண்ட், அதே போல ஆகாஷ் பாஸ்கரன் வேற அப்ஸ்காண்ட். இந்தியா வந்தா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா என்ன? இல்ல, இப்போதைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆன் ஸ்டே. ஆமா, until enforcement directorate gives a counter கொடுத்து நீங்க வந்து இந்த பெட்டிஷனை வந்து அலோ பண்ணணும், இல்ல அலோ பண்ணாம போகணும். இட்ஸ் அ பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சார், இப்போ வந்து ரிதீஷ் வீட்லயும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரைடு போனது காரணமும் டாஸ்மாக் ரைடு தானே? அது வந்து லிங்க் பண்ண முடியுமா சார்? இது பல வாட்டி கிட்ட அப்சர்வேஷன்ஸை கேட்கும்போது நான் கிளியரா சொல்லியிருந்தேன். ஒரே காலகட்டத்தில் டாஸ்மாக் ரெய்ட் நடக்கும்போது ரதீஷ் வீட்டில் ரெய்ட் நடக்கிறதும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரெய்ட் நடக்கும்போதும் டாஸ்மாக் ரெய்டா இருக்கலாம் தான் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. டிட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன் தேர் ட்விட்டர் ஆர் எக்ஸ் பக்கத்துல டீடைல்டா ஆஃபீஷியல் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல. இது கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அசியூம் தான் பண்ணிக்க முடியுமே தவிர இன்வெஸ்டிகேஷன் வில் ப்ராக்ரஸ். ஓகே. ரதீஷ்க்கு ரோல் இருக்கா இல்லையா, ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். பை த வே, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வாங்க முடியுது டெஃபினட்டா பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கோம். டாஸ்மாக்ல முறைகேடுகள் நடக்கிறத பத்தி திருப்பி சொல்றேன், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆடிட் தணிக்கை குழுவே அப்சர்வேஷன் இருக்கு. லீக்கேஜ் நிறைய இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. எங்க லீக்கேஜ் இருக்கோ அதை பிளக் பண்ணாங்களா? பிளக் பண்ணலன்னா நீங்க எப்படி வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் இந்த இண்டிவிஜுவல்ஸ் மேல இருக்கு அப்படிங்கிற ஒரு சப்மிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் உண்டு. சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்மும் உண்டு. ஓகே. ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லாவும் உண்டு. ஓகே. கொஸ்டின் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லாவையும் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் எங்கேயாவது மீறி இருக்காங்களான்றத கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சப்மிஷன் என்ன சொல்றாங்க? இண்டிவிஜுவல் மேல எஃப்ஐஆர் இருக்கு, அதனால கார்பரேஷன் மேல வரக்கூடாதுன்றது அவங்க சப்மிஷன். சட்டத்துல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணல, இல்லன்னு அப்சர்வ் பண்ணல. அவங்க இனிஷியல் சப்மிஷனை பேஸ் பண்ணி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த நோட்டீஸ்க்கு கொடுக்கும்போது இன்டர்ம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற சப்மிஷன் இருந்ததுனால ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுதுன்னு கேள்வி தான் கேட்டிருக்காங்களா? அது ஸ்டேட்மெண்டா சொல்லலையா சார்? எக்ஸாக்ட்லி. ED is crossing all limits. You are totally violating the federal structure of the country அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு. எப்படி இடி வந்து ரைட் பண்ணதுனால ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இல்ல, அவங்க சொல்லக்கூடிய சப்மிஷன்ல, அவங்க பர்சுவேட் பண்ணிருக்க சப்மிஷன்ல, டாஸ்மாக் சைடுல வந்து அவங்க பர்சுவேட் பண்ணிருக்கக்கூடிய சப்மிஷன்ல என்ன சொல்றாங்க? எஃப்ஐஆர் வந்து இண்டிவிஜுவல் மேல இருக்கு, கார்பரேஷன் மேல வந்து ECIR ஃபைல் பண்ணிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த ஆங்கிள் இனிஷியல் சப்மிஷனால இந்த அப்ஜெக்ஷன் வந்திருக்கலாம். ஓகே. கவுண்டர் கொடுக்கும் பொழுது இது எப்படி வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது கார்பரேஷன் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல, பர்சுவேட் பண்ண வேண்டிய இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்க. டெஃபினட்டா ED would have done a homework. ஆல்ரெடி அவங்க சப்மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருந்தாங்க, சிட்டிசனுக்கு தான் வந்து ஃபெடரலிசமே தவிர ஒரு அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபெடரலிசம் வச்சு நீங்க கவர் பண்ணிக்க முடியாதுங்கிற அப்சர்வேஷன் ஆல்ரெடி உண்டு. அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் கேஷ்வானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கிளியரா எடுத்து பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம்ங்கிறது ஸ்டேட்டுக்கும் சிட்டிசனுக்கும். ஓகே. சிட்டிசன் பிரைமரிலி சிட்டிசனை பாதிக்க கூடாது. அது டாக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், ஸ்டேட் அட்டானமியை பாதிக்கக்கூடாது. இங்க ஸ்டேட் அட்டானமி எங்க பாதிச்சது? அஃபென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ரெஜிஸ்டர் பண்ணா? ரெஜிஸ்டர் பண்ணது ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட், டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அவங்க டியூட்டி அவங்க செய்யறாங்க. 41 எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க.
பை தி வே தாமரை 2014 இருந்து 2021 வரைக்கும் எஸ் அவங்க எங்கேயுமே வந்து 2021 எஃப்ஐஆர்னு சொல்லலையே. 14 to 21 தான் சொன்னாங்களா? இல்லையே. ஆஸ் அ ஹோல் டாஸ்மாக் தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. தே டிட் இன்வெஸ்டிகேட் விஷாகன் அவர்களை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா? விஷாகனை நோக்கி போனாங்களா? டாஸ்மாக் நோக்கி போனாங்களா? டாஸ்மாக் நோக்கி போகும்போது விஷாகன் எம்டியா இருக்காரு. அப்போ 2014 இருந்து 2021 வரைக்கும் 41 எஃப்ஐஆர் இருக்குன்னா அப்ப ஏன் லீக்கேஜ் பிளக் பண்ணலங்கிற கொஸ்டின் உண்டு. அந்த லீக்கேஜ் பிளக் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? டாஸ்மாக் தானே. டாஸ்மாக் மேல சிஎன்ஏஜி ரிப்போர்ட் இருக்கா இல்லையா? அப்ப அந்த சிஎன்ஏஜி அப்சர்வேஷன்ஸ் வந்து இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் அப்சர்வேஷன் டு சே ஹவு இண்டிவிஜுவல் வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாதனாலையும் அந்த ரிஸ்க் இருக்கிறதுனாலையும் லீக்கேஜ் எப்படி நடக்குது. இண்டிவிஜுவல் மேல கேஸ் போட்டாலும் அது கார்பரேஷனுடைய கிரிமினாலிட்டியை பேஸ் பண்ணி தான். இந்த பணம் எங்க போச்சுன்னு சொன்னா டெஃபினட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் அப்சர்வேஷன். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான கவுண்டரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்க போறாங்கன்னு. அந்த கவுண்டர் வந்து கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன ரைஸ் பண்ணியிருக்காங்களோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வித் சீனியர் அட்வொகேட்ஸ் அட் சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்துக்கு டெஃபினட்டா இடி வந்து கவுண்டர் வந்து கொடுக்க தான் போறாங்க. அந்த கவுண்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்சர்வேஷன் வருதுன்னு பார்க்கலாம். கேள்விகளை தயவு செஞ்சு பதில்களா நம்ம நினைக்க கூடாது. அப்சர்வேஷன்ஸ் இஸ் அப்சர்வேஷன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். தி அப்சர்வேஷன் கேன் சேஞ்ச் போஸ்ட் தி நோட்டீஸ் ஹஸ் பீன் given அண்ட் கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது இவங்க என்ன மாதிரியான கவுண்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். இந்த இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த அப்சர்வேஷனை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இது இடைக்கால தடைதானே தவிர ஃபைனல் ஆர்டர் கிடையாது. இடிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை மிக கடுமையான ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இடி என்ன மாதிரியான ஒரு அஃபிடவிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட போகிறாங்கிறத வந்து பொறுத்தது பார்க்கலாம் சார். அப்போ இதை பற்றி பேசுவோம். இது வந்து தற்காலிக வெற்றி தான் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யா சார். நன்றி தாமரை.